வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் சூர்யாவுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தயாராக போகிற ஒரு மூவின்னா அது வாடிவாசல் மூவி தான். இந்த மூவியில் அமீர் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதுவும் ஹீரோ கூடவே இருக்க ஒரு வில்லன் கேரக்டரில் தான் ஆக்டிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. மேக்ஸிமம் மெயின் ரோலில் கூட ஒரு ஆக்டிங் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சூர்யா அவர்களுக்கு வில்லனாகவே அமீர் அவர்கள் வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே 2025க்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறாங்க. ஏன்னா இன்னும் விடுதலுடைய 2வது பக்கம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வாடிவாசல் மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா ஏற்கனவே வெற்றிமாறன் அவர்களும் அப்டேட் கொடுத்துட்டாரு. வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த மூவியை மேக்கும் பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில பிளேஸில் மட்டும் இல்லாமல் இந்தியா வரைக்குமே இந்த மூவியோடைய ஷூட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆக போகிறதையும் அப்டேட்டாக கொடுத்துருக்காரு. வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் ஒரு ஹை குவாலிட்டி மூவியாக இந்த மூவி இருக்க போதுன்னு நினைக்கிறேன். விக்ரமுடைய ஆக்டிங்கில் ஒரு கேங்ஸ்டர் மூவியாக தயாராகிட்டு இருக்கா வீர தீர சூரன் மூவிலேருந்து நியூவாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. இந்த போஸ்டர் இந்த மூவியோடைய ஷூட்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் இருக்கா. ஏதோ ஒரு அப்டேட்டாக லோடிங் பண்ணி வச்சுருக்காங்களே. அதுவும் இந்த சம்மர் முடியறதுக்குள்ளே அந்த அப்டேட்டை கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறான். ரீசெண்டாக ஒரு ப்ரோமோ கூட ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய அப்டேட்டாக ஏற்படுத்தியிருந்தாங்க. 2 பாகமாக தயாராக போது 2வது பாகம் முதல்லையும் முதல் பாகம் 2வதாக ரிலீஸ் பண்ணுறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 2024 எண்டுக்குள்ளே ஒரு பாகத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பிளான் போட்டுட்டாங்க. 2025 சம்மர் டைமில் 2வது பாகமும் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறான். இப்போ இவங்க ஏதோ ஒரு விஷயத்த லோடிங்கில் வச்சுருக்காங்களே. அந்த அப்டேட்டை சீக்கிரமாகவே கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேனே. தளபதியுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது கோட் மூவி தான். செப்டம்பர் 5க்கு இந்த மூவியை தேட்டர் கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் பிளான் போட்டிருக்கிறதா ஒரு சில அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் சென்னையில் வச்சதா ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படும். மலேசியாவில் எந்த அளவுக்கு பிக்கப் கொடுக்குன்னு தெரியல. இப்போ தளபதியுடைய டப்பிங் ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்களே. திரிஷா, சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லாமல் விஜயகாந்தோடைய ஏஐ மாடலும் இந்த மூவியில் ஒரு சின்ன கேமரா ரோலில் வரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்களே. ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை தான் வெங்கட் பிரபு அவர்கள் இந்த மூவியில் வச்சுருக்காரு. 2 தளபதியை மெயினாக வச்சு மேக் ஆகியிருக்கா இந்த மூவி செப்டம்பர் 5க்கு தான் தேட்டருக்கு வரப்போகுது. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. தலையோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு விடாமுயற்சி மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவியோட ரிலீஸ் டேட் அக்டோபர் 31க்கு தேட்டருக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கேன். தீபாவளிக்கு முன்னாடியே ஒரு சில டேட்டையும் க்ளூ பண்ணி வச்சுருக்காங்களே. ஆனால் அக்டோபர் 31 அப்படின்றது இந்த மூவியோட ஒரு கன்ஃபார்ம் ரிலீஸ் டேட்டாக இப்போ அப்டேட்டாக போய்கிட்டு இருக்கா. கங்குவா கூட நேரடியாக மோதாத 1 வீக்கோடைய டிஃப்ரெண்ட்லாம் மோத போகுதுன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் குட் பேட் அக்லி மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைதராபாத்தில் இந்த மூவியோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்களே. இதை தாண்டி விடாமுயற்சி மூவிலையும் ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கா. இது எந்த அளவுக்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. குட் பேட் அக்லி மூவியை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. டிஎஸ்பியோடைய மியூசிக்கில் ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபில்மாக இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் காமெடி இந்த மூவியில் ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகுன்னு நினைக்கிறேன். 2024 செகண்ட் ஹாஃபில் பெரிய பெரிய ஆக்டர்ஸோடைய நிறையா மூவிஸை நம்ம தேட்டரில் பார்க்க போகிறோமே. தனுஷுடைய ராயன் மூவி, விக்ரமுடைய தங்கலான் மூவியில் தொடங்கி தளபதியோடைய கோட் மூவி, கங்குவா மூவி, வேட்டையன், விடாமுயற்சி அப்படின்னு பெரிய பெரிய ஆக்டர்ஸோடைய நிறைய மூவிஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தணும் அப்படின்றதா எல்லாருடைய எதிர்பார்ப்புமே.